ஆகேஷ் நம்ம தளபதியோடைய படம் வந்து ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நாம் வந்து புதுசாக ஒரு தேட்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் உழல் அப்படின்ற ஏரியாவுக்கு போயிருந்தோம். ஸோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே பெரிய ஸ்க்ரீன் தான். ஸோ எல்லா படத்துலையுமே தளபதியோடைய இன்ட்ரோ வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பயங்கரமான இன்ட்ரோ. இதில் பயங்கர மாசு செலிப்ரேட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்ற டைட்டில் கார்டு வரும். ஸோ எல்லாருமே சில்லறையை செதற விட்டு பார்க்குற அளவுக்கான சூப்பரான டைட்டில் கார்டு. அதுக்கப்புறம் மாஸ் சீனுக்கு சொல்லவே தேவையில்ல, பயங்கரமான இன்ட்ரோ. இது வந்து தளபதி படத்துக்கே உண்டான ஸ்டைல். ஸோ இதனுடைய மாஸ் இன்ட்ரோவும் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த தேட்டர் வைப் வந்து தேட்டரில் பார்த்தா தான் தெரியும். தளபதி மாதிரி படத்தை பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் டான்ஸ், நம்ம எல்லா படத்துலையுமே பார்த்த டான்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தளபதி கச்சேரியில் வந்து ஒரு எண்டிங்கில் ஒரு 1.5 மினிட் ஆடியிருப்பார். வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு பாட்டுக்காகவே தேட்டரில் போய் படத்தை பார்க்கலாம் அப்படின்ற லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அண்ட் இந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவருக்கு வயசு ஆகுதா இல்லையா அப்படின்ற டவுட்டு பார்க்குறவங்க எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரி அடித்து பின்னிருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த பாட்டுக்காகவாச்சும் போய் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள், பயங்கர சூப்பராக இருக்குது. அப்புறம் ஃபைட் சீன்ஸு வழக்கம் போல் அவருடைய ஸ்லோமோ ஸ்டைலில் சூப்பராக இருந்தது. நம்ம என்ன தான் ஃபைட் சீன் பார்த்தாலையும் கத்தி துப்பாக்கியிலெல்லாம் பார்த்த மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல். ஏன்னா அது வந்து ரொம்பவே பிடிக்கும், கத்தியில் வர ஃபைட் சீன் மாதிரியெல்லாம். பட் ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து ஒரு பேரே வரலாறு சாங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தேட்டரில் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அப்புறம் வந்து அவருடைய உமன்ஸுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக ப்ளேஸ் ஆகிருந்தது. இப்போ முக்கியமாக சொல்லணும்னா மமிதா பைஜுவோடைய ஆக்டிங் செம்ம சூப்பர். ஸோ படத்துல எல்லாம் வந்து ஒரு சூப்பரான கமர்ஷியல் என்டர்டைனராக இருக்குது. ஏன் இந்த படத்தை வந்து சென்சார் இவ்வளோ பண்ணாங்க அப்படின்னு தெரில. அந்த அளவுக்கெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. எல்லாருமே மிஸ் பண்ணுற மாதிரி தளபதியை வந்து ஒரு தலை ஃபேனோ, சூர்யா ஃபேனோ, சிம்பு ஃபேனோ, இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறத மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் கடைசி படமாக இருக்கக்கூடாது, இன்னும் அவர் வந்து நிறைய படம் நடிக்கிறன்ற மாதிரி எல்லாரும் மாதிரி என்னுடைய ஆசை. ஸோ அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் நல்லாமே என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனல் சார்பாக தளபதிக்கு வந்து பெஸ்ட் விஷயம் சொல்லிவிட்டு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.